ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 14 புள்ளி தொடங்கி 14 புள்ளி முடிகிற மாதிரி நேர் புள்ளி கோலம் போட போகிறோம். முதல்ல ஒரு பக்கம் இது மாதிரி டிசைன் வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் கோடு போட்ட நோட்டில் இது மாதிரி வரையும் போது ஈஸியாகவே போடலாம். ஒரு பக்கம் போட்ட டிசைனையே மீதி மற்ற 3 பக்கமும் போடணும், அதாவது 4 பக்கமும் போடணும். ரொம்ப பொறுமையாகவே போட்டுக்கலாம். பிகினர்ஸுங்க ரொம்ப ஈஸியாக கற்றுக்கணுன்னா இது மாதிரி நோட்டில் போட கற்றுக்கோங்க. நீங்கள் கோலம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் போட்டு முடித்த உடனே பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். கோலம் போடணுன்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனால் நம்ம போடுற கோலம் தப்பாக வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது, புள்ளி நேராக வரலையேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. முதல்ல கற்றுக்கும்போது இது மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோலம் மாவுலையோ இல்லை அரிசி மாவுலையோ போடும்போது ரொம்ப அழகாகவே வரும். நீங்கள் போட்ட கோலத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். இப்போ ஒரு பக்கம் போட்ட டிசைனை நம்ம 4 பக்கமும் போட்டாச்சு. இப்போ முதல்ல தொடங்கின பக்கத்தில் மீதி இருக்கிற 2 புள்ளியை இது மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒரு சைடில் போட்டிங்கன்னா மற்ற 3 பக்கமும் ஒரே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். சப்போஸ் தப்பு வந்ததுன்னா கூட கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ இந்த 4 புள்ளியை இது மாதிரி 2 கோடாக வரைஞ்சிக்கிட்டு சைடில் நீங்கள் போட்ட டிசைனை இது 2 கவர் பண்ணுற மாதிரி 2 சைடில் இருக்கிற புள்ளியில் இணைச்சிக்கோங்க. அதே மாதிரி மற்ற 3 பக்கத்துலேயும் அதே போல் 2 கோடு சைடில் இருக்க டிசைனில் 2 புள்ளியில் அட்டாச் பண்ணிக்கோங்க. கோலம் பார்க்க இப்போவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கோலம் போடணும்னு ஆசையாக இருந்ததுன்னா நீங்கள் முதல்ல இது மாதிரி நோட்டில் போட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா போட ஆரம்பிங்க. எல்லாருக்குமே எடுத்த உடனே கோலம் கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. முதல்ல கொஞ்சம் கிராஸிங்காகவும் தப்பாகவும் தான் வரும். அதை சரி பண்ணிக்கிட்டு போட்டிங்கன்னா உங்களாலேயும் ரொம்ப நல்லபடியாக அழகான கோலம் போட முடியும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்ல ஷேப் வந்துடுச்சு. சென்டர் பிளேஸில் இருக்கிற 4 புள்ளியை இது மாதிரி ஒரு சின்ன கட்டம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அது மேலே 4 புள்ளி சேர்த்து ஒரு பெரிய கட்டமாக போட்டுக்கோங்க. டிசைன் எல்லாமே நல்லாவே வருது பாருங்கள். இப்போ மேலே முதல்ல 2 புள்ளியை இணைச்சிக்கிட்டு சைடில் இது மாதிரி கோடை இழுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி அழகாக வந்துடும். சென்டரில் இருக்க புள்ளிக்கு இது மாதிரி டிசைன் போட்டுக்கோங்க. ஒரு பக்கத்தில் போட்ட மாதிரியே மீதி இருக்கிற எல்லா பக்கத்துக்குமே போட்டுக்கோங்க. எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். அவசரமாக போட்டோம்னா கோலமும் தப்பாக வரும். புள்ளியை நீங்கள் இணைக்கிறதுலையும் கன்ஃபியூஸ் ஆகிடும். கோலம் முதல்ல கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நேர் புள்ளி கோலத்தை தேர்ந்தெடுத்து அதை போட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இடைப்புள்ளி கோலத்தை கற்றுக்கோங்க. அதே மாதிரி இது மாதிரி நேர் புள்ளி கோலத்தை போடும்போது உங்களுக்கு கோலம் ஈஸியாக போட கற்றுக்கலாம். அதே நேரத்தில் கம்பி கோலம்லாம் எடுத்த உடனே போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்கும். இப்போ ஒரு பக்கம் போட்ட டிசைனை எல்லா பக்கமுமே சூப்பராக போட்டு முடித்தாச்சு. இருக்கிற புள்ளி எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். இப்போ மீதி இருக்கிற புள்ளியில் நேராக ஒரு கோடு போட்டு அதுக்கு மேலே சின்னதாக ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. அந்த டிசைன் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த பாக்ஸ் மாதிரி போட்டிங்க இல்லைங்களா, அதுக்கு மேலே சென்டரில் இது மாதிரி ஒரு கோடை இழுத்து இன்னொரு பாக்ஸ் பக்கத்துலேயே சென்டரில் கோடை இழுத்து இதை ஃபஸ்ட்டில் வந்த டிசைனில் ஒரு முக்கோணம் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ எல்லா டிசைனுமே கவரான வந்த மாதிரியே உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒரு பக்கம் போட்டதை எப்பவும் மறக்காமல் மீதி இருக்கிற 3 பக்கத்தையும் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. கோலம் எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். இப்போ சென்ட்ரு ஒரு புள்ளியை வச்சு இந்த டிசைன் போட்டதில் சின்னதாக ஒரு டிசைன் போட்டுக்கலாம்.
உங்களுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரிலாம் நீங்கள் டிசைன் போட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும். முதல்ல 14 புள்ளின்னு சொல்லியிருந்தேன். இது 12 புள்ளி, 12ல் நிற்கணும். நேர் புள்ளி கோலத்தை ஈஸியாக போடலாம். நீங்கள் இது மாதிரி கோலத்தை கற்றுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.